வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய் நீங்கள் தோசை இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக அதை கட் பண்ணிக்கலாம். அந்த நடுவில் இருக்கிற அந்த காம்பு பகுதி, காய் பகுதி மாதிரி இருக்கும் பச்சை கலரில், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ண தக்காளியெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு சைஸ்க்கு சேர்த்துக்கலாம். அதை உள்ளே இருக்கிற அந்த கொட்டையோட தோல் இருக்கும், சில நார்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அது புளியை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸை பிச்சு போட்டு இதோட சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். கண்டிப்பாக கல் உப்பு தான் சேர்க்கணும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி போட்டு அதை நல்லா வேக விடுங்க. அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த கடுகு நல்லா பொரிஞ்ச ஒன்று எடுத்துகிட்டு ஆறின ஒன்று பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தக்காளியை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி ஆற வச்சுருங்க. ஆறிடுச்சு. ஆறுனதை மிக்ஸி ஜார் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த உடனே பேனில் ஒரு 150 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது நல்லெண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகுத்தமிழ் போட்டு அது பொரிஞ்ச உடனே பூண்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். பொடி பொடியாக நறுக்கிட்டு அது கூட சேர்த்துருங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த பூண்டு நல்லா நிறம் மாறணும், ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்த உடனே ஒரு அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் மிக்ஸி அலசின தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அதை அலசி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு இது கொதிக்கும் போது நல்லா தெரிக்கும் மேலெல்லாம், அதனால் கொஞ்சம் மூடி போட்டு அது கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்த உடனே ஒரு 1/4 கப் அளவுக்கு தனி மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த கடுகு வெந்தய பவுடரை இதில் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் கலந்துக்கிறேன். மிளகாத்தூளும் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே தக்காளியில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி எண்ணெய் ஓரம் பிரிஞ்சு வந்திருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் மூட வேண்டாம். மூடாமையே ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு கிளறிட்டே இருந்தீங்கன்னா நம்ம சேர்த்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அது லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறினீங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா மூடி போட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சு அப்புறம் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆற வச்சிட்டிங்கன்னா இப்போ அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதுக்கப்புறமா நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற ஊறுகாய் இல்லா மாதிரி இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது 250 ml பாட்டிலு. இந்த பாட்டிலில் 2 பாட்டிலுக்கு இந்த ஊறுகாய் கிடச்சிது. அதாவது தாராளமாக ரொம்ப நாளைக்கு வரும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.